ஹலோ ஆல் வெல்கம் டு ஆர்ட் பாரடைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். மினி vlog தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆனதுனால சரி கொஞ்சம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வெஜ்ஜீஸ்லாம் எடுத்து வச்சு கட் பண்ணிட்டேன். அதுக்கு வெங்காயம், கேபேஜ், அதுக்கப்புறம் கேரட், கேப்சிகம், இது எல்லாமே பீன்ஸ், இது எல்லாமே நீட்ட வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிஃபோராக நான் நூடுல்ஸை வந்து வேக போடுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் முதலையே கட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முதலையே நூடுல்ஸை வேக போட்டுட்டு இதெல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ தேவையான வெஜ்ஜீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் இதுக்கப்புறம் தான் நூடுல்ஸ் வேக போட ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கடாயில் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வேக வேக இதோடைய குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாகும். நான் வந்து ஹக்கா நூடுல்ஸில் இந்த பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே லேயர் லேயராக இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் லேயர் லேயராக இருக்கிறது. நான் நிறையா குவான்டிட்டியாக இருக்கும்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு நான் வச்சுருந்தது தட்டைப்பயிறு குழம்பு. சரி அது சூடு பண்ணலன்னு சொல்லிவிட்டு அதையும் சூடு பண்ணியாச்சு. சைடில் இதுவும் கொதிக்க ஆரம்பித்ததுனால ஒரே ஒரு லேயர் நூடுல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை வேக போட்டுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் பாதியே போதும். ஒரு வேளை 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த ஒரு லேயர் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நான் அளவு தெரியாமல் போட்டதுனால டின்னருக்கும் அதுவே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வேகிறதுக்குள்ளே சைடில் ஒரு டீ போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஒரு 1/2 டம்ளர் டீ வச்சு குடிச்சிட்டு நான் இங்கே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தாளிக்க. நூடுல்ஸும் வெந்துருச்சு. இதை நல்லா வடிகட்டிட்டு இந்த கஞ்சியெல்லாம் போகணுன்னா ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக இதுக்கு ஆட் பண்ணக்கூடாது. நான் வந்து கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டனாலும் நல்லா தான் இருந்துச்சு ஃப்ளேவர். இருந்தாலும் அதை ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்போது நம்ம ரெட் சில்லி சாஸ், அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதோட ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா வதக்கிட்டு வடிகட்டு வச்சுருந்த நூடுல்ஸே ஆட் பண்ணிவிட்டு நல்லா எந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படியே இருக்கணும்னா நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம். நான் ஃப்ளேவருக்காக கறி மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 2 முட்டையை வந்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு பெப்பரையும் தூவி நல்லா சர்வ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டிலே கடையில் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக நம்ம வந்து சாப்பிட்லாம். இது வந்து என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. ரெகுலராக சாப்பிட்றது தான் தப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.